அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 8 இன்னைக்கு என்ன படிக்க போகிறோன்னா, அயோத்திதாசர் சிந்தனைகள், உரைநடை, யாப்பிலக்கணம், இலக்கணம், திருக்குறள் இதை பற்றி தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். பாருங்கள், அயோத்திதாசர் சிந்தனைகள். இந்த அயோத்திதாசருங்கிறவர் யார்? இவருக்கான சிறப்பு பெயர் என்ன? இயற்பெயர் என்ன? இவர் என்ன இதழ்கள் நடத்தினார், அமைப்புகள் வைத்தார், என்னென்ன நூல்கள் எழுதினார், அவ்வளோதான் படிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் அயோத்திதாசர். சரிங்களா? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் அயோத்திதாசர். இவருடைய இயற்பெயர் காத்தவராயன். 1907 சென்னையில் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பேரில் வார இதழ் நடத்தினார். சரிங்களா? இந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற இதழ் எதுக்கு ஏற்படுத்தினார் அப்படின்னா, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு யார் உயர்நிலை, இடைநிலை, கடைநிலைன்னு சொல்லி பாகுபாடு பார்க்க தெரியல. அப்படிப்பட்ட மக்களுக்கு இது நீதி, நேர்மை, சரியான பாதை அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதே இந்த ஒரு பைசா தமிழன் வார இதழ். 1892 திராவிட மகாஜன சங்கம் ஏற்படுத்தினார். இது எதற்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னால், ஒடுக்கப்பட்டோருடைய உரிமைக்காக ஏற்படுத்தப்பட்டது திராவிட மகாஜன சங்கம். இந்த சங்கத்தின் மூலமா அவங்க என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க பொது மருத்துவமனை கட்டுறதுக்கோ, இல்லை குடிகளுக்கு பாதுகாப்பாக இருக்க காவல்துறையையும், அதுக்கப்புறம் சாலைகள் அமைத்தல், இன்னும் கால்வாய்கள் வெட்டுதல், இந்த மாதிரி சிற்றூர் சின்ன சின்ன ஊர்களெல்லாம் கல்விக்கூடங்களை ஏற்படுத்தி தருதல், இந்த மாதிரி எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்திருக்காங்க, போராடி இருக்காங்க, அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. திராவிட மகாஜன சங்கம் எதுக்கு? ஒடுக்கப்பட்டோருடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல், ரோடு, போலீஸ் ஸ்டேஷன், ஸ்கூல், இந்த மாதிரி எல்லாமே அடிப்படை வசதிகள் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதில் வெற்றியும் கண்டிருக்காங்க. இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா, புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா, இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள். சரிங்களா? இப்போ இந்த உரைநடைக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அயோத்திதாசர் டேஸ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுகிறார். அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். எதற்காக இது ஏற்படுத்தினார்? மக்களுக்கு உயர்நிலை, இடைநிலை, கடைநிலைன்னு பாகுபாடு பார்க்க தெரியல, இது நீதி, நேர்மை, சரியான பாதைன்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு பைசா தமிழன் ஏற்படுத்தப்பட்டது. கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. கைத்தொழில். அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது. மலை. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, புதுமை பித்தன். அவருடைய சிறிய தகவல்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த புதுமை பித்தன்கிறவர் சிறுகதை மன்னன். இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். நூல்கள் பொன்னகரம், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், ஒரு நாள் கழிந்தது, மணிக்கொடி, இதெல்லாமே புதுமை பித்தனுடைய சிறுகதைகள். இவர் சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுகிறார். அடுத்தது இலக்கணம் பார்க்கலாம். பாருங்க, இலக்கணம் யாப்பு. இந்த யாப்புங்கிறது, யாப்பிலக்கணம் எதற்காக அப்படின்னா, மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம். இப்போ திருக்குறள்னா அது 2 அடியில் தான் இருக்கணும், 7 சீர் இருக்கணும், 4 அடியார்னா 4 வரிகள் தான் இருக்கணும் அப்படின்னு நாம் அதுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்குறோம் இல்லையா, இப்படி தான் எழுதணும் அப்படின்னு. அந்த மாதிரி மரபு கவிதைகள் எழுதுறதுக்கு இந்த 6 இலக்கணம், அதாவது யாப்பிலக்கணம் தேவை. யாப்பிலக்கணத்தில் 6 உறுப்புகள் இருக்குது, அவைகளெல்லாம் சரியாக இருக்க வேண்டும். ஒரு எழுத்துனா எப்படி இருக்கணும், அசைனா எப்படி இருக்கணும், சீர்னா எப்படி இருக்கணும், தலை என்றால் எப்படி இருக்க வேண்டும், அடி, தொடை, இதெல்லாம் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு வரைமுறைகளை எழுதி வைத்திருந்தது தான் யாப்பிலக்கணம். சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாம். யாப்பிலக்கணத்தினுடைய செய்யுள் உறுப்புகள் எத்தனை அப்படின்னா 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. சரி, ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்கலாம். பாருங்க, எழுத்து. எழுத்துனா என்ன? எழுத்து 3 வகையை சொல்கிறாங்க.
குறில் எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்றெழுத்து. இப்போ குறில் எழுத்து அப்படின்னா உயிர்குறில். அதாவது பாருங்க, உயிர்குறில் அப்படின்னா இப்போ ஆங்கிறது ஒரு உயிர்குறில் எழுத்து. அதே உயிர்மெய் குறில் அப்படின்னா இப்போ காங்கிறது உயிர்மெய் குறில். இக்கு கூட்டல் ஆதான இக்கு கூட்டல் ஆ அப்படிங்கிறது தான் கா. இக்குங்கிறது மெய்யெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து, அதான் உயிர்மெய் எழுத்து கா, உயிர்மெய் குறில். அடுத்தது நெடில், உயிர் நெடில் ஆ. அதுவே இப்போ உயிர்மெய் நெடில்னா கா. மெய்யெழுத்து ஒற்று பாருங்க, மெய்யெழுத்து அப்படின்னா இக்கு, ஆயுத எழுத்துனா அக். சரிங்களா? இப்போ எழுத்து 3 வகைப்படும். குறில் எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்றெழுத்து. குறில் எழுத்துனா உயிர்குறில், உயிர்மெய் குறில். நெடில் எழுத்துனா உயிர் நெடில், உயிர்மெய் நெடில். ஒற்றுனா மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து. சரிங்களா? ஒவ்வொன்றும் என்னன்னு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். இப்போ எழுத்துனா என்னன்னு தெரிஞ்சிடுச்சா? அடுத்தது பாருங்க, அசை. அசை 2 வகைப்படும். அசைனா முதல்ல என்ன அப்படின்னா, எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. எழுத்துக்கள்னா என்னது? குறில் எழுத்தோ, நெடில் எழுத்தோ, ஒற்றெழுத்தோ. எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. இப்போ பாருங்க, இதில் 2 வகையான அசைகள் இருக்கு. நேரசை, நிறையசை. நேரசை அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு குறில் எழுத்து நா அப்படிங்கிறது குறில் எழுத்து. நாம் ஒரு நெடில் எழுத்து, ஒற்றெழுத்து. அடுத்தது குறில் எழுத்து, ஒற்றெழுத்து, நெடில் எழுத்து தனியா. சரிங்களா? குறில் தனித்தும், நெடில் தனித்தும், குறில் ஒற்றும், நெடில் ஒற்றும், இவ்வாறு வருவது நேரசை. நிறையசை அப்படின்னா இரு குறில் தனித்தும், இரு குறில் ஒற்றும், ஒரு குறில் ஒரு நெடில், ஒரு குறில் ஒரு நெடில், ஒரு மெய்யெழுத்து. சரிங்களா? நிறையசை பாருங்க, இரு குறில் தனித்தும், இரு குறில் ஒற்றும், ஒரு குறில் ஒரு நெடில், ஒரு குறில் ஒரு நெடில், ஒரு ஒற்று. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது நிறையசை. அடுத்ததா சீர். சீர்னா என்னன்னா, ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர். இப்போ அசைனா என்ன சொன்னோம்னா, ஒரு குறிலாக இருக்கலாம், ஒரு நெடிலாக இருக்கலாம், இல்லை குறில் நெடில் ஒற்றாக இருக்கலாம். இதுதான் அசை. இது சீர் என்ன சொல்கிறாங்க, அந்த அசை ஒன்றா இருக்கலாம், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட அசையாக இருக்கலாம். இது 4 வகைப்படும். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர். இது அடுத்த வகுப்பில் இன்னும் என்னென்ன ஓரசைச்சீர்னா என்ன, ஈரசைச்சீர்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு சீர்னா 4 வகை, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓரசைச்சீர், ஈரசை, மூவசை, நாலசைச்சீர். அடுத்தது தலை. தலை 7 வகைப்படும். தலைனா என்ன? சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது தலை. முதல் சீரின் இறுதியிலும் வரு சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலைகள் 7 வகைப்படும். இதுவும் பின்னாடி உயர் வகுப்பில் அந்த தலைகள் என்னென்ன, 7 வகைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். இப்போதைக்கு தலைகள் 7 வகை, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடி 5. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி. அடிகள் 5 அடிகள் இருக்கு. அது என்னென்ன அடிகள்? குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களிநெடிலடின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்னும் உயர் வகுப்பில் நம்ம தெளிவாய் கற்றுக்கொள்ளலாம். இப்போதைக்கு அடினா 5 வகைப்படும், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தொடை 8 வகைப்படும். செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே தொடை ஆகும். முதன்மை தொடைகள் 3 சொல்லியிருக்காங்க. மோனை, எதுகை, இயபு. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அகராதி, அகரம், ஆ முதல் எழுத்து ஒரே மாதிரியே வந்திருக்கு, அதுதான் மோனை. எதுகை 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது, அது எதுகை. அப்போ எதுகைனா என்னது? அகரம், அகராதி, கா 2வது எழுத்து ஒரே மாதிரியே வருது இல்லையா, அதுதான். இயபு இறுதி எழுத்தோ இல்லை அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயபு. கடைசி எழுத்து அல்லை, முல்லை, கல்லை, லைன்னு வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு இறுதி எழுத்து ஒரே மாதிரி வர்றது அது இயபு. ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. அந்தாதி. சரிங்களா? அந்தமா இருக்கிறது, அந்தம்னா இறுதி, அந்தமா இருக்கிறது அடுத்த பாடலின் வரிகளுக்கு முதல்ல ஆதியாய் வருவது, ஆதினா முதல். சரிங்களா? அந்தம், ஆதி, அந்தாதி. இது அந்தாதி தொடைன்னு சொல்லுவாங்க.
அடுத்ததே பாருங்க, பா வகைகள் கொடுத்துருக்காங்க. 4 வகையான பா வகைகள் உள்ளது. என்னென்னா வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. வெண்பானா அது என்ன ஓசை உடையது அப்படின்னா செப்பல் ஓசை உடையது. ஆசிரியப்பா அகவலோசை உடையது. களிப்பா துள்ளலோசை உடையது. வஞ்சிப்பா தூங்கலோசை உடையது. சரிங்களா? செப்பலோசை உடைய நூல்கள், அறநூல்கள் எல்லாமே பல நூல்கள், எல்லாமேங்கிறத விட அறநூல்கள் பல, 17 கீழ்கணக்கு 17 மேல்கணக்கு நூல்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அறநூல்கள்னு சொல்லுவோம். அதில் பல செப்பலோசை உடையது. ஆசிரியப்பா அகவலோசை, சங்க இலக்கியங்கள் யாவும் அகவலோசை உடையது. துள்ளலோசை, களித்தொகை வந்து துள்ளலோசை, களிப்பா. சரிங்களா? அடுத்தது தூங்கலோசை உடையது வஞ்சிப்பா. அவ்வளோதான். இப்போ இதுக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க, மதிப்பீடு. அசை டேஸ் வகைப்படும். 2 வகைப்படும். என்னென்னது? நேரசை, நிறை அசை. விடும் என்பது என்ன சீர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இருகுறில் தனித்தும் அப்படிங்கும்போது அது தனியாக பிரிச்சிடலாம். இம்முங்கிற மெய் எழுத்து தனியாக பிரிக்கலாம். இது நிறையசை உடையது. அடுத்தது பாருங்க, அடி டேஸ் வகைப்படும். அடி 5 வகைப்படும். முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. அதே இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. கடைசி எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இயபு. கடைசி எழுத்து அடுத்த வரிக்கு முதல் வரியாக வருவது அந்தாதி. வெண்பா செப்பல் ஓசை. வெண்பாக்கு செப்பல் பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியப்பா அகவலோசை ஆ ஆ. களிப்பா துள்ளலோசை. களி அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். சரிங்களா? களிப்பா துள்ளலோசை, துள்ளலாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வஞ்சிப்பா தூங்கலோசை, தூங்கிட்டே இருந்தால் நம்மளை வஞ்சித்துருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, ஓரெழுத்து சொல் ஈரெழுத்து சொல். இந்த படத்தை பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓரெழுத்து சொல் ஆ. இங்கே வாழை மரத்தில் பூ. 2 எழுத்து சொல் இங்கே வால். இந்த சைடு இலை. 3 எழுத்து சொல் கன்று. இங்கே பழம். 4 எழுத்து சொல் இந்த சைடு புற்கள். இந்த சைடு வாழைப்பூ. 5 எழுத்து சொல் இந்த சைடு அவங்க கொடுத்துட்டாங்க கன்றுகள். இந்த சைடு கொம்புகள். ஏன்னா மாடு கன்று ரெண்டுமே இருக்கிறதுனால நம்ம கொம்புகள்னு எழுதிக்கலாம். பாருங்க, கலைச்சொல் அறிவோம். தொண்டு சேரிட்டி, ஞானி செயின்ட், தத்துவம் பிலாசபி, நேர்மை இன்டிகிரிட்டி, பகுத்தறிவு ரேஷ்னல், சீர்திருத்தம் ரிஃபார்ம். அவ்வளோதான், நம்ம படிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க, திருக்குறளில் என்னென்ன அணிகள்னு மட்டும் நம்ம அதை பார்த்துக்கலாம். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. இதுக்கு பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும். அதாவது பெரிய முயற்சியே பெருமை தரும்னு சொல்லியிருக்காங்க. இது பிரிது மொழிதல் அணி. சரிங்களா? பிரிது மொழிதல் அணி பார்த்துக்கோங்க. காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவதே பெருமையாயிருக்கும். பெரிய முயற்சி தான் பெருமை தரும்னு சொல்லி பிரிது மொழிதல் அணியில் இதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நவில்தோறும் நூல் நயம் போலும் பயல்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தருவது போல
பண்புடையவர் நட்பு பழக பழக இன்பம் தரும். உவமை அணி. நூல்களையும் நண்பர்களையும் இவங்க இணைச்சு சொல்லியிருக்காங்க. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையவர் நட்பு பழக பழக இன்பம் தரும். இந்த இடத்துல போலங்கிறது உவம உருவு, உவமை அணி. அடுத்தது பாருங்க. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்த அற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். அது போலங்கிறது உவம உருவு. இது உவமை அணி. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயனின்றி அழியும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்க. ஆண்மையின் கூர்மை டேஸ் பகைவர்க்கு உதவுதல். வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும். ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். பெருஞ்செல்வம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஊர் கூட்டல் ஆண்மை. திரிந்து கூட்டல் அற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் திரிந்தற்று. இது குறள்ல இருந்து அதுக்கான பொருளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. பெருமையை அழிப்பது. குன்றிமணி அளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெரு செல்வம். இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. பெருமையை அழிப்பது குன்றிமணி அளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெரு செல்வம். படித்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.